ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் நேற்று நைட்டு 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து 8000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்கிறதுனால 1:15 மணி போல் டோக்கன்ஸ் காலையில் தீர்ந்துருச்சு. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று நைட்டு 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டோக்கன்ஸும் காலையில் 1:15 மணி போல் தீர்ந்துருச்சு. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 24 மணி நேரம் ஆகலாம். 300 தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரமும், டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும் ஆகலாம். நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் இன்னைக்கு சாயந்தரம் பிரம்மோத்சவ கருட சேவை அண்ட் இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு ஜூலை 29லேருந்து ஆகஸ்ட் 4 வரைக்கும் சேவா செய்கிறதுக்கு உண்டான ட்ரெயினர் சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம், அதாவது ஆல்ரெடி ஒரு தடவை ஓப்பன் பண்ணிட்டாங்க, பட் பர்டிகுலராக அப்டேட் கொடுத்து இந்த டேட்டுக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறது இது ஃபஸ்ட் டைம். 45 வயசுலேருந்து 65 வயசு இருக்கிறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க, சேவா செய்யணும்னு விருப்பப்படுறவங்க. பட் பேசிக் குவாலிஃபிகேஷன் டிகிரி படிச்சிருக்கணும். அண்ட் புக் பண்ணிட்டீங்கன்னா போகும்போது டாக்டர் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், வீட்டிலேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், புக் பண்ண அந்த பிரிண்ட் அவுட், ஆதார் கார்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். கீழ்த்திருப்பதியில் இன்றைக்கி டோக்கன் வாங்க போகிறீங்க அப்படின்னா சாயந்தரம் ஒரு 6 to 7 வெயிட் பண்ணுங்கள், ஷுவராக டோக்கன் கிடச்சிரும். டோக்கன் வாங்கிறதுக்கு பக்தர்கள் ஈவினிங்லேருந்தே வெயிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திருச்சானூரில் சன்னதி தெருவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மட்ஸ் இது ஏவிஆர் ரெசிடென்சி எதிர்த்தாப்பில் இருக்கிறது. பட் இப்போ எல்லாமே ஆன்மீகம் ரிலேட்டடாக பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியில் சொல்லியிருக்கிறதுனால அது தெலுங்கில் எழுதியிருக்கிறாங்க, எனக்கு தெரியல. ஓகே, ஸ்ரீ ரெங்கநாத ஆரிய வைச ஸ்ரீனிவாச சுப்ரபாத கோஷ்ரி அப்படின்னு போட்டிருக்கு. பட் இதுதான் ஏவிஆர் ரெசிடென்சி. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்சனம் பார்த்தா மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 89,403 பேர். திருமலைக்கு இனிமேட் தான் போகணும், தாயார் தரிசனமும் இனிமேட் தான் பார்க்கணும். இங்கே திருநெல்வேலி நெல்லை அக்கா கடையில் தோசை சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. மார்னிங் மட்டும் ஷாப் ஓப்பனில் இருக்கும், ஈவினிங் அவங்க சிஸ்டர் அந்த சைட் பேரலல் ஸ்ட்ரீட்டில் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. நெல்லைக்காரங்க அண்டு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் சார்ஜஸ் இருக்கும். எல்லா ஐட்டம்ஸும் சூப்பராக இருக்கும். வடை, பொங்கல், தோசை, இட்லி. ஸோ வந்து காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தாயார் தரிசனம் போனான்னு சொல்லிட்டு க்ரௌட் ஹெவியாக இல்லை. திருச்சானூரில் நார்மலாக இருக்குது, ஹெவி க்ரௌட் இல்லை. தரிசனம் பொது தரிசனத்துக்கு இந்த அக்கா கடை தான். மார்னிங் மட்டும் இருக்கும். டிடிடியிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் திருமலைக்கு போய் க்ரௌடு ஸ்டேட்டஸும் அப்டேட் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். அண்ட் நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.